வைகுண்ட ஏகாதசி வற்றாது வளம் கொழிக்கும் பொன்னான ஏகாதசி. இந்த மார்கழி மாச ஏகாதசி நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு புது விஷயம் இல்ல. மதுகைட்டவர்களை அழிச்ச பெருமான நம்ம வணங்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கிடைக்கிறது. அதுவும் அந்த வடக்கு வாசல் வருஷம் முழுக்க திறக்காத அந்த வடக்கு வாசல், வைகுண்ட வாசல் கதவை திறந்து பெருமாளை போய் அந்த தரிசனம் பண்ணும்போது, பெருமாள் அந்த ரத்னாங்கியில ஜொலிப்பார் இல்லையா? அந்த திருக்காட்சியை பார்க்கணும். 1700ஆம் வருஷம் பண்ணப்பட்ட அந்த ரத்னாங்கி 1900ல அது புதுப்பிக்கப்பட்டு பெருமாள் கண்ணுக்கு அப்படியே குளு 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 குளுன்னு அழகா காட்சி கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கொண்டாடணும்னு திருமங்கை ஆழ்வார் ஆசைப்பட, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை இந்த சமயத்துல கொண்டாடணும்னு சுவாமி நாதமுனிகள் ஆசைப்பட, திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் இங்க வாசிக்கப்பட்டு விரஜா நதி தாண்டி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை போய் பார்க்கக்கூடியதான ஒரு பெரிய வைபவமா, ஒரு ரிஹர்சல் வைகுண்டத்துக்கு நம்ம போறதுக்கு அப்படின்னே வச்சுப்போமே. அப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான திருக்காட்சி இந்த வைகுண்ட ஏகாதசி. மதுகைட்டவர்களை அழிச்ச பெருமானுடைய திருப்பாதம் பணிவோம்.